ஹாய், இன்றைக்கி வெண்டைக்காய் மோர் குழம்பு பார்க்க போகிறோம். அரை ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு துண்டு இஞ்சி, அது கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு பத்தை தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு தயிரில் நல்லா அந்த தயிரை கரைச்சி எடுத்துக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பீட் பண்ண முடியலன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு கூட நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இல்லை மோர் கடையிற மத்து இருந்தாலும் அதுலேயும் நல்லா நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை கட்டி இருக்கக்கூடாது, கட்டி இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கட்டிப்படாமல் நம்ம நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறோம். இதுக்கு நல்லெண்ணெய் நல்லா இருக்காது, கடலெண்ணெய் இருந்தாலும் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே வெண்டைக்காய், நம்ம ஒரு கைப்பிடி அளவு வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும். குறைஞ்சது 70% நல்லா வெண்டைக்காய் வதங்கிடணும். குழகுழப்பு தன்மை இருக்கக்கூடாது. வெண்டைக்காய் குழகுழப்பு தன்மை இருந்ததுன்னா தயிர் ஊற்றும் போது இன்னும் குழகுழப்பாக இருக்கும், நல்லா இருக்காது. இது கூடவே ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். பெருங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கொதிக்க விடும் போது அப்படியே கரைஞ்சிரும். இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, தேங்காய், பச்சரிசி, கடலைப்பருப்பு, அதை அப்படியே சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப கெட்டியாக இருக்கும், தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால அப்படியே அடி பிடிச்சிடும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். 70% வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. சும்மா லைட்டாக கொதி வந்தால் போதும். இப்போ இது ரொம்ப அப்படியே கொதிச்சிடணும். நல்லா மீடியமாக கொதி வந்த பிறகு இது கூட நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நல்ல வெண்டைக்காவும் வெந்திருக்கு. இப்போ இது கூடவே கரைச்சி வச்சுருந்த நம்ம தயிரை சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை. அங்கங்கே சும்மா உங்களுக்கு கொதி வந்தாலே போதும். கொதி வராமல் இந்த அளவுக்கு கொதி வந்தாலே போதும். இது மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ரொம்ப ஒரு டேஸ்டியான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. இது பசங்களுக்கு கூட லஞ்ச் பாக்ஸில் தாராளமாக கட்டி கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி